இன்றைக்கி நம்மளுடைய வயலில் நம்மளுடைய நாற்றங்காலில் நம்ம வந்து நெல் விதைகளை தெளிக்க போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் முளைப்புக்கு தயார் பண்ண விதைகளை எடுத்துகிட்டு வயலுக்கு வந்தாச்சு. அந்த நெல் விதைகளை சாக்குலேருந்து டப்பில் கொட்டி தெளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நம்ம விதைகளை தெளித்ததுக்கப்புறம் அந்த நெல் விதைகளை பர்டிகுலராக சாப்பிட்றதுக்கு கிளி, கொக்கு அது மாதிரி பறவைகள் வரும். அதை விரட்டுறதுக்கு எப்பயுமே நம்மளுடைய பழைய காலத்து டெக்னிக், ஒரு குச்சியில் பாலித்தீன் பையை நம்ம சுற்றி வச்சோம்னா அந்த சத்தம் காற்றுல அடிக்கிறப்போ பறவைகள் வராது. ஸோ நாற்றங்காலில் அந்தந்த இடத்துல நாங்கள் அது மாதிரி குச்சியை நட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சாக்குலேருந்து அந்த விதைகளை வந்து ஒரு டப்பில் நிரப்பி தெளிக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சுங்க. நாற்றங்காலில் விதைகளை தெளிக்கும் பொழுது தண்ணீர் இல்லாமல் நம்ம விதைகளை தெளித்தோம் அப்படின்னா அந்த விதைகள் விழுகும் பொழுது சேரில் மூழ்கி போயிடும். சில விதைகள் வளரும், சில விதைகள் வளர்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம நாற்றங்கால் முழுவதும் தண்ணீர் நிரப்பி விதைகளை தெளிக்கும் போது அந்த விதைகள் தண்ணீரில் பட்டு நீந்தி பொறுமையாக கீழ்ப்பகுதியில் போய் அடையும். அப்படி நம்ம செய்யும் பொழுது எல்லா விதைகளுமே முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து விதைகளை தெளிக்க ஆரம்பித்தாச்சுங்க. ஒரு 2 பேர் தெளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஏனோதானோன்னு விதைகளை தெளிக்கிறப்போ அது வந்து சரியாக வளராமல் கூட போயிடும். அதனால் ஒன்று மேலே ஒன்று படாத வண்ணம், அதே மாதிரி நிறையா கேப் இல்லாத மாதிரி நம்ம கரெக்டாக விதைகளை தெளிக்கணும். நாற்றங்காலில் நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லா விதைகளையும் தெளித்து முடிச்சாச்சுங்க. ஒரு வழியாக வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி அந்த நெல் விதைகள் வளருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.